அபச்சாரம் கொண்டவரே என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்கிறாய்? நீ என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்கிறாய்? வந்து சொல்வேன் அப்பா, நீ அடிக்கும்படியான அடியானது ஒரு அடி ஒன்று இடிக்கு சமமாக இருக்கிறது. ஆனால் இந்த தருவாயிலே என்ன அடிக்கிறாய் என்று கேட்கிறாய் நாயே, அடி அபச்சாரம் கொண்டவரே, ஆணவம் கொண்ட நாயே, உனக்கு காமக்குறாரம் உண்டாகிவிட்டால் பரமனின் தோசைக்கு பாதகம் நினைத்தாயடி படுபாவி பஞ்சாயி. நீ சேர்ந்தனால என்ன ஆச்சு தெரியுமா? ஈசானியின் எண்ணி 16 வருட காலமாக ஏசலியா கோரி நான் அருகாகிய தவத்தை எல்லாம் புரிந்து அந்த தவத்தை எல்லாம் 5 நிமிடத்திலே வீணை எடுத்தாயடி நாயே, உனக்கு காமக்கிராதம் உண்டாகி இருந்தால் என் தந்தையே எனக்கேற்றவர்கள் ஆடவனை பாருங்கள், எனக்கு திருமாங்கல்ய சூட்டுங்கள் அப்படி என்று சொல்லியிருந்தால் என் கண்ணை கேட்டு என்ன போல ஒரு அரக்கர் குலத்திலே விழுத்தவனை பார்த்து உனக்கு திருமாங்கல்ய சூட்டி படி. நான் வரலப்பா, என்ன அடிக்காத. அவரு கூட்டுதால் தான் நான் போனேன். இப்போ அப்ப என்கிட்ட எதுக்கு வரா? சண்டைக்கு வராரு, பயப்படாத. என்கிட்ட அப்பா சண்டைக்கு வந்தா மாமனாரா, நான் உனக்கு மாமனாரா? மரியாதையாக நான் நண்பது தவறு, நான் உன்னுடைய மகளை பார்த்தது தவறு, நான் ஒன்றும் செய்ய கிடையாது, என்னை ஆள விட்டால் ஓடி போகிறேன். அப்படி என்னுடைய மானத்தை இருந்து சரணாகி அப்படி இல்லைன்னா சண்டை சண்டை
அதே நீ வாங்க. இருங்க. எங்க அப்பா இது வரைக்கும் எவ்வளவு சிலிண்டர் கொடுத்திருக்காரு? இப்ப நான் எப்படி சண்டை போடுறது பாரு. நான் எப்படி சண்டை போடுறது பாரு. பாரு நீ சண்டை போடு. அட ஹீரோ நீ ஒரு நாடக ஆசிரியராக இருக்கக்கூடிய வெங்கட் என்று சொல்ல முடியாத ஆரூர் அன்னார் அவர்கள் இந்த ஊரை போன மகளுக்காக இந்த நேரத்திலே அழைத்து அவர் பங்கிலே திரௌபதி அம்மன் துணையிருந்து ஒன்று கொடுக்க 1 லட்சம் ஆகும் என்று அந்த திரௌபதி அம்மன் சிவஜெயம் எனக்கு பொண்ணு வாடா ஒண்ணு வாடா என் குடும்ப சிரிப்பு குடும்பம் ஐயா பொண்ணு வாடா ஒண்ணு வாடா ஓடி போறேன் ஓடி போறேன் வருவாரா என் மகளை பாப்பாரா காதலி பாரா அடிக்க பார்த்து விட்டு என்ன ஓடி போன எங்க கொடுவாரா உன் பொண்ணை லவ் பண்ணதுக்கு கூலியா ஒரு சிலிண்டர் கொடுறாங்க இப்படியே ஓடி போறேன் இவனை சாதாரண கூடாது இவன் கை காலை கட்டி போறான் பாதாள கையை காலை கட்டி பாதாள சிறையில் போறான் போறவா என்ன பண்ண போறீங்க அரியோகாரி பாதாளத்துல அங்க நாராயணா நாராயணன் சத்தம் கேக்குது. ஒரு சமயம் என் மச்சான் அச்சனங்கிறானே பாதாளம் போயிருப்பான். கால்ல முள்ளு போத்துன்னு இருக்கும். நாராயணன் கூடுவோம். இந்த ஆளுக்கு காட்டு மாசம் உப்பு வண்டிக்காரனுக்கு வந்து கிராக்கி வந்து போனான். அத்தா பிள்ளை சித்த வாடுற மாமா சித்த வாடுற வர வழியில ஒரு பொண்ணு பாத்துனா வந்த நாய் போனா இல்லன்னு சொல்லக்கூடாது. அங்க என்ன நடக்குது சொல்லு. அந்த பொண்ணு பேரு ஓகவாதியா. அது என்ன பாக்காத நான் பாக்க 2 பேரும் லவ் எல்போவி 143 இது இங்கிலீஷ்ல கதற. நாங்க 2 பேரும் கொஞ்சம் கூட இருக்கும் போது ஐயோ மாமா ஐயோ அப்ப வந்தா பாதாள இருக்க அந்த சூர வந்தானா? ஆமா
ஆமா அடியோ தண்டமா அடிச்சு கைக்கு காலுக்கு விளங்கிட்டு சேர சால போட்டா மாமா. நான் என்ன சொல்றேன், அவன் கையில ஒரு உடைவாள் ஒண்ணு இருக்குது. அது அவன் கையில இருக்கிற வரைக்கும் அவனை யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது. அது சிவபெருமானிடத்திலே வந்து வரம்பெற்று வாங்கினது. அதனால நான் என்ன பண்றேன், இந்த உருவத்தை மாத்தி ஒரு குரத்தையாக உருவெடுத்து அந்த போகவதிக்கு குறிய சொல்லி அந்த உடைவாளை வாங்கி வந்து உன்கிட்ட கொடுத்துருவான். அந்த உடைவாளால் அவனை தீர்த்து கட்டி ஐயா ஐயா யாருமா சாமி குயிமுறையா குயிடம் மூடாத வந்து சமாளிக்கட்டு சாமியோ சாமி சாமி கொலவாடி சாமி நவடி கொலவாடி கொலவாடி குதிலவாடி 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 கொலவாடி சுனிலவாடி குதிலவாடி சாமி கொலவாடி கொலவாடி ஏதோ ஒரு வாடி சாமி. ஆமா இந்த ஊர்ல என்ன சாமி நடக்குது? கூத்து நடக்குது. குத்தி வச்சுக்கிறாங்க. கூதி வச்சிருக்க கூத்துலயே கூத்து வச்சிருக்காங்க. சாமி நீ ஆசாமி. ஓ ஆசாமி நான் கெட்டிக்காரு. ஓ நீ ஆசாமி கெட்டிக்காரு. கெட்டிக்காரனா ஆசாமி. நாட்டு போகுது சாமி பட்டுக்கிட்ட தப்பிக்கலாம் பாக்குறேன். அம்மா 10 மணி தான் அடிச்சுக்கிறாங்க அம்மா. முட்டா பாரு காட்டு கூட சுட்டாட்டம் தாடி புடிச்சா. ஐயோ நூறு நாட்டாரு கூட்ட ஓத்து புள்ள நானே. ஓ கூட்ட ஓத்த புள்ள. பெருமனுஷ ஓ நாட்டாரு விட்டு புள்ள சாமி குயிமுறையா குயிமுடாது நல்லா கரியா சாமி நல்லா ஓடுற நல்லா இருக்கு ஒத்துக்க மாட்டேன் தூங்கும் போதும் பந்தய கிளப்பி வைக்கிறோம். கொத்திக்கிட்டே வந்து இருந்தாலும் எம்மை பார்த்தா உனக்கு எப்படி தெரிகிறது? கொத்தி பேர் தெரியுது. நான் கொத்தி தானே உனக்கு தெரியுது. ஆனா நான் கொத்தி கிடையாது. அப்புறம் நான் யார் தெரியுமா? யாரு? நான் நாயா நான்